புகழ் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அந்த வகையில் நான் அதில் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அப்ப வந்தான் தலைவர், அவன் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர. நடிகனா ஆகணுன்றது கனவு, ஆசை, பசி. அதான் ரொம்ப பேரசப்பட்ட போலேயோ. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பார்த்துட்டேன். நிறைய பட்டுட்டேன். நிறைய இழந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையும். பின்ன நடிகராக போகிறேன்னு சொன்னால் யாரா எவன் எப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பயம் வந்தது. தோத்துருவேன்ற பயம் வந்தது. September 1, 2021. My first audition. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நான் என்ன ஊரே சுத்திட்டு இருக்கேன்? பாருங்கம்மா அப்பாவை சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்குமா. நான் சும்மா இருக்கேன்ட்டு நீயும் பார்க்கறல்ல. மா என்னம்மா நீ இப்படியே சொல்ற? மா உனக்கு புரியலையா? ஓமா நீ என்ன நம்புறல? நீ என்ன புரிச்சுக்கலப்பா.
நான் அப்படி என்னவா பண்ணுறேன்? எனக்கு பிடிச்சது கூட நான் செய்யக்கூடாதா? பா 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 ஒரே தடவைப்பா, எனக்கு நம்பிக்கிறப்பா, நான் ஜெயிச்சிருவேப்பா. ஊரில் இருக்கிற எல்லாரும் ஊரில் சொல்லுவாங்கப்பா, உங்கள் பையன் ஜெயிச்சிட்டான்ட்டு. என்னதான் 99% ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த 1% லக் இல்லைனா நான் இங்கே வந்து நின்று இருப்பேனா இல்லையோன்னு எனக்கு தெரில. அன்னைக்கு ஜெயிச்சது லக்கா, ஹார்ட் ஒர்க்கா, இல்லைனா நான்? And that one day, my first appreciation. நான் உன்னை முழு மனசோட விரும்பினேன். இந்த மொத்த உலகமும் உன்னை என்கிட்ட கொண்டு வர சேர்த்துச்சு. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் லைஃப்பில் உண்மையாகவே ஏதோ நேர்ச்சிங்க வைங்களேன், இந்த மொத்த யூனிவர்ஸும் உங்ககிட்ட சேரத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால என் லைஃபே பிரகாசமாச்சு. அறாம பிடிங்கி விட்டது அதுதான். ஸோ பிரகாசமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் முழு மனசோட விரும்பினீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து இந்த அவார்டை எனக்காக தேடி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம படங்கள் மாதிரி நம்ம லைஃப்பும் எப்பவுமே ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு வேளை அது ஹாப்பி எண்டிங்காக இல்லைன்னா கதை இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங், ஹாப்பி லைஃப். நன்றி, வணக்கம். So let me introduce myself. I am Navin Arsan and I am an artist.